வாங்க 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 வாங்க. புதுசா கல்யாணமானவர்களே, உங்களை என்னோட ஆசிரமத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மீனாட்சி, உங்களுக்காக தான் நான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம பார்ட்டி ஹாலுக்கு போவோம். ஜூலி நில்லு. ஏய் ஜூலி நில்லு. நில்லுன்றல. ஜூலி நில்லு. பார்ட்டின்னு வந்துட்டு இப்படி கோவப்பட்டு போறதெல்லாம் தப்பு, புரியுதா? இதுவா பார்ட்டி? அடுத்தவன் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுக்கிறது. நீங்க ரொம்ப மாடர்னா இருக்கலாம், ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன இருந்தாலும் அவர் என்னோட பாஸ்ல. அது மட்டும் இல்லாம பெரிய ஆளுங்கன்னா அப்படிதான் நடந்துப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஹே ஜூலி. என்னாச்சுமா? எதுவும் இல்ல. அங்க போய் உட்காரு. ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? எனக்கு இந்த மாதிரி பார்ட்டில எல்லாம் விருப்பம் இல்ல. சோஷியல் லிவிங்ல இதுவும் ஒரு பார்ட் தானே. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வீட்டுக்கு போகணும். வில்லியம்ஸ வர சொல்றீங்களா? ஐயோ, இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாதே. அவங்க எல்லாம் டிஸ்கஷன்ல இருக்காங்க. நீ இந்த ஜூஸ குடிமா. வேணாம். குடிமா குடிமா குடி. ஓ, என்னாச்சுமா? தலை சுத்து. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஒன்னும் இல்லம்மா, நான் இங்கதான் இருக்கேன். படுத்துக்கோ. வில்லியம்ஸ், வில்லியம்ஸ், where are you? சீக்கிரம் வா. எங்க இருக்க நீ? வில்லியம்ஸ். அவனை நீ இதுக்கப்புறம் எதிர்பார்க்க வேணாம். அவனுக்கு தேவையானதை வாங்கிட்ட அவன் போயிட்டான். அவன் எனக்காக தந்த சிறப்பான விருந்துதான் நீ.
எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சி பொறுக்கி. இந்தா உன்னோட புடவை. புறம்போக்கு. சும்மா இங்க இருந்து அழுவாத. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வில்லியம்ஸ், நீ எங்க இருக்க? சரி. அவன் நம்ம பிசினஸுக்கு செட் ஆவான்னு எனக்கு தோணல. சுத்தமா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா. நீ எப்போ வருவ? நீ மட்டும் சீக்கிரமா இங்க வரலன்னா கண்டிப்பா நான் அவளை கொன்னே போட்டுருவேன். சரி, சீக்கிரமா வா. இங்க பாருமா, நீ என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும். ஆனா வேற வழி இல்ல. நானும் உன்ன மாதிரிதான். எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்க. என்ன இங்க விட்டுட்டு போன என் புருஷன் எங்க போனான்னு கூட தெரியல. இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்கறதுதான் என் விதி. இவனோட எல்லா திருட்டுத்தனமும் இதுல இருக்கா. நல்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட இதை ஒப்படைச்சிடுமா. இதுல இருக்க ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியணும். போமா, தப்பிச்சு போ. இந்தா, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஹனி அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னா. ஹலோ ஜூலி, நீ எங்க இருக்க? சி புறம்போக்கு பொறுக்கி. ஜூலி, நான் சொல்றத முதல்ல கேளு. ஜூலி, எனக்கு ஒன்னும் தெரியாது. ஜூலி, நான் சொல்றத முதல்ல கேளு ப்ளீஸ். எதுவுமே தெரியாதா? இன்னும் உன்னை நான் நம்பணுமாடா? பொண்டாட்டிய விக்கிற ஒன்ன எல்லாம் ஆம்பளைன்னு எப்படி நான் நினைக்கிறது? பொறுக்கி. நீயா செத்துரு, இல்ல உன்னை கொன்னதுக்காக நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துரும். போனை விட பொறுக்கி. Sorry. It's okay. It's okay. Cool down. எல்லாம் சரியாயிடும். ஜூலி, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரிவெஞ்ச். பொண்ணுங்களோட சக்தி என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கிறோம். Let us act together. Done.
என்னோட ஃபோன்ல இருந்து கால் பண்ணா நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது சரி, நீயா நம்பரை மாத்தி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நீ வக்கீல வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. அதுல என்னோட சிக்னேச்சர் வேணும். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நான் இதுக்கு என் புருஷனை வச்சிருக்கணும். அதனால ஒழுங்கு மரியாதையா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஏன் சொத்து மேல இருக்கிற உன்னோட ஆசை, அது நடக்காது. சுவாமிஜி மாதிரி பெரிய ஆளுங்களோட கோஸ்ட்ல ஏறி நீ கோல் அடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோ. ஆமா, நான் கோல் அடிப்பேன். ஏண்டி நீயே உனக்கு குழிய வெட்டி படுத்துக்கிற? நான் இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என் விதி அதுவா இருந்தா அப்படி போராடி சாவறது தான் என்னோட விருப்பமும். பாத்துக்கலாம். ஆனா உன்னால முடிஞ்சதை மட்டும் நீ பண்ணு. அப்புறம் உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இருக்கால மீனாட்சி, அவளையும் விட மாட்டாரு. கவனமா இருந்துக்கோ. பார்க்கலாம்டா என்ன நடக்குதுன்னு. நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். சொல்லு. மே கம் இன்? வாங்க. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். 2 பொண்ணுங்க. சரி. எஸ், நான் சிந்து. ஓஹோ, அப்ப நீ தான் அந்த சிந்துவா? ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன். இந்த அப்பாவி பொண்ண அந்த சாமிஜி கெடுத்தது உங்களுக்கு தெரியுமா? நான்சென்ஸ். அதுல நான் என்ன பண்ணேன்? நீங்க படச மனசுல வச்சு பழி வாங்குறீங்க தானே, பணத்து மேல இருக்கிற ஆசைக்காக. என்ன நீ சொல்லிட்டு இருக்க? இவளோட அப்பா என்னோட பிசினஸ் பார்ட்னரா இருந்தது உண்மைதான். அவரும் அவர் ஒய்ஃபும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததோட முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்டா? உங்களோட பிளான் தானே அது. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். நானும் செத்திருந்தா அந்த சொத்து மொத்தமா நீங்க சுருட்டி இருப்பீங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! விட்டா வழியில நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டும் என் தலையில கட்டி வச்சிரு போல இருக்கு. நீ சும்மா இருமா. எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. அப்புறம் நீங்க எதை வச்சு என்ன குத்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஐ அம் a free bird. Would you like to have a drink? Cheers. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் பார்ட்டில அவளை கைய பிடிச்சி எடுத்தீங்களா? அந்த ஆசாமிக்கு துணை போனீங்களா? நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கன்னா நீ அப்படியே நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, தோ இவளை கட்டிக்கிட்ட மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் என்னோட கையாளு. அவனை வச்சு நான் செஞ்ச பிளான் தான் இந்த கல்யாணமே. மரியாதையா உன் சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு அவன் கொடுக்குற டிவோர்ஸை வாங்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. அப்புறம் என்கிட்ட உன் வேலையை காட்டாத. உன்னுடைய குஸ்தியும் கராத்தா எல்லாம் பொண்ணுங்கள்ட்ட வச்சுக்க. நீ என் முன்னாடி லெஸ்பியன்ஸ் ஹீரோ ஆக வேண்டாம். லெஸ்பியன்னா என்ன பிரச்சனை? வெளிநாட்டுல கூட இந்த ரிலேஷன்ஷிப் லீகலா அக்செப்டபிள் தான். இங்கேயும் வரதா போகுது. அப்புறம் நீங்க ஆம்பளைங்களே தேட வேண்டியிருக்கும் உங்க ஆசையை தீக்க. வாட்ச் மீ வாட் ஐ அம் கோயிங் டு டு. உனக்கும் சாமிக்கும் எதிரான ஆதாரம் எல்லாம் இதுல இருக்கு. இத சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா சேர்த்துருவோம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. பாடி போலாம்.